सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. शंकर विजय मकरंदम 12வது ஆஸ்வாதம் 71வது ஸ்லோகம். सर्व दिग् व्याप्त भाष्यांशुः श्री शंकर दिवाकरः तिरश्चक्रे अखिलं लोके प्रतिवादि तमो गुणम्. இங்க நமக்கு இப்ப எதுவரை வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, சங்கர பகவத் பாதால் பதரிகாசிரமத்துக்கு போயிருக்கார். அங்கே கோவிந்த பகவத் பாதாளை பார்த்து கோவிந்த பகவத் பாதாளுக்கும் குருவாக இருக்கக்கூடிய கௌடபாதாச்சாரியரை பார்த்திருக்கார். அங்கே இருந்துண்டு ஒரு 16 பாஷ்யங்களை நிர்மாணம் பண்ணினார், எழுதினார். அதுக்கப்புறம் தாம் பண்ணின அந்த பாஷ்யங்கள் எல்லாம் தன்னுடைய பரமகுரு வித்யாகுரு 2 பேருக்கும் காண்பித்தார். இவ்வளவு இந்த மாதிரி எழுதியிருக்கேன்னு. கௌடபாதர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு இவருக்கு பகவத் பாதான்னு உனக்கு பேர் வரட்டும்னு ஒரு அனுகிரகம் பண்ணினார். அந்த பதரி க்ஷேத்திரத்துல அத்தனை முனிவர்கள் இருந்தா எல்லாரும் சங்கராச்சாரியர் அப்படின்னு சொல்லி சங்கரரை ரொம்ப உசத்தியா புகழ்ந்தார்கள். இதுதான் இதுவரையில் ஆச்சு. இப்போ இவர் பண்ணின பாஷ்யம் எப்படி பிரச்சாரமாகிறது அப்படிங்கறத சொல்றார். அது ஒரு காவிய ரீதியில பத்ததியில சொல்றார். சர்வ திக் வியாப்த பாஷ்ய அம்சுஹு ஸ்ரீ சங்கர திவாகர. சங்கர திவாகரஹான சூரியன். அம்சு அப்படின்னு சொன்னா கிரணம்னு அர்த்தம். சூரியன் உதித்தால் அந்த சூரிய கிரணங்கள் எல்லா திக்கிலையும் போய் வியாபிக்கிறது இல்லையா? அதே மாதிரி சங்கரர்ங்கிற இந்த சூரியனுடைய கிரணங்கள்னா என்ன? அவர் எழுதின பாஷ்யங்களே கிரணங்கள். இந்த சூரியனுடைய கிரணங்களாக இருப்பது அவர் எழுதின பாஷ்யங்கள். இந்த பாஷ்யங்கள் சர்வ திக் வியாப்தமாக ஆனது. எல்லா திக்கிலையும் இந்த பாஷ்யத்துக்கு பிரச்சாரம் ஏற்பட்டது. அங்கங்க இருக்கிறவ அத்தனை பேரும் இந்த பாஷ்யத்தை வாங்கி படிக்கிறது, அத்தியாபனம் பண்றது அப்படின்னு சொல்லி சங்கர பாஷ்யம் அவ்வளவு பிரச்சாரம் ஆச்சா. அதனால எல்லா திக்கிலையும் பாஷ்யங்கிற இந்த சங்கர சூரியனுடைய கிரணமானது பரவினது. அப்படி பரவி அது என்ன பண்ணிது? சூரியனுடைய கிரணம் இருட்ட போக்கும் இல்லையா? சூரிய கிரணம் வர வரையில் இருட்டா இருக்கும். சூரிய கிரணம் வந்ததுன்னா அப்புறம் இருட்டு மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி சங்கர திவாகரனுடைய இந்த கிரணங்கள்னால என்ன ஆச்சுன்னு கேட்டா, திரஷ்சக்ரே அகிலம் லோகே பிரதிவாதி தமோகுணம். அத்வைத சித்தாந்தத்துக்கு பிரதிவாதம் பண்ணக்கூடிய மதங்கள் இருக்கே, அவளுடைய தமோகுணம் அப்படிங்கிற இந்த இருட்ட அப்படியே மறைச்சு கொடுத்தான் இந்த கிரணங்கள். இந்த சங்கர பகவத்பாதாளுடைய சூரியனுடைய இந்த இவாளுடைய பாஷ்யங்கிற கிரணமானது இதுக்கு பிரதிவாதம் பண்ணக்கூடியவாளுடைய தமோ குணங்களை இருட்ட அப்படியே மறைச்சுடுத்து. அதாவது பிரதிவாதமே இல்லாம ஆயிடுத்து. எங்க போனாலும்
சாங்கர பாஷ்யத்தை வச்சுண்டு வாதம் பண்ணும்போது இதுக்குதான் ஜெயமே தவிர மற்ற எல்லா மத்தமும் பிரதிவாதங்களும் தோத்து போயிடும். அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பிரதிவாதம் அப்படிங்கிற அந்த இருட்டு இருக்கே அது மறைஞ்சு போயிடும். இந்த கிரணங்கள் தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் அப்படின்னு வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷமான ஸ்லோகம். வியாசோ தர்ஷயதி ஸ்ம சூத்திர கலித நியாயௌக ரத்னாவலீஹி அர்த்தாலாபவசாத் ந கைரபி புதைஹி ஏதாக கிரஹீதாக சிரம் அர்த்தாப்தியா சுலபாபிராபிரதுனா தே மண்டிதாः பண்டிதாः வியாசச்சாபகிருதார்த்ததாம் யதிபதேரௌதார்யம் ஆச்சரியகிருத். யதிபதி யதிராஜாவாக இருக்கிற அந்த சங்கர பகவத்பாதாளுடைய ஔதாரியத்தை பத்தி வர்ணிக்கிறார். ஆச்சரியமான ஔதாரியம். இந்த உதார பாவம் எப்பேற்பட்டது, இதுக்காக ஒரு வர்ணனை. அதுல சொல்றோடைய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் சப்த சுவாரஸ்யத்தை பார்க்கலாம். வியாசர சூத்திரம் பண்ணிட்டார். வேதாந்தார்த்தத்துடைய தாத்பரியத்தை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன நியாயங்கள் வேணுமோ அதெல்லாம் சொல்லக்கூடிய சூத்திரங்கள் பண்ணிட்டார். பண்ணி ரொம்ப காலம் ஆச்சு. ஆனா அந்த சூத்திரங்களை யாரும் கிரகிக்கல. அந்த சூத்திரார்த்தத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கல. பண்டிதர்களுக்கே அது புரியல. ஏன்னா அதுக்கு பாஷ்யம் தேவைப்பட்டது. அதுக்கு சரியான ஒரு பாஷ்யம் இருந்தா தானே அதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த சங்கர பகவத்பாதாள் அந்த பாஷ்யத்தை பண்ணின உடனே சூத்திர பாஷ்யத்தினாலே அந்த சூத்திரார்த்தத்தை எல்லாரும் புரிஞ்சுட்டாளா பண்டிதாள். பண்டிதர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா அந்த பண்டிதர்களுக்கு அலங்காரமாக இருப்பது அந்த வித்யை தான். எப்பவுமே பண்டிதர்களுக்கு வித்யை அலங்காரம்னு சொல்லுவார். ஆக அதை புரிந்து கொண்டதுனாலே பண்டிதர்களுக்கு ஒரு அலங்காரம் கிடைச்சது. அந்த அலங்காரம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் சங்கர பகவத்பாதர் அப்படின்னு சொல்லி அவருடைய ஔதாரியத்தை வர்ணிக்கணும். ஆனா அதே சமயத்துல எப்படி வர்ணிக்கிறாருன்னு சொன்னா, ஒருத்தர் பெரிய விலையுயர்ந்த ரத்னங்களால் ஆன மாலைகளை கொண்டு பண்டிதர்களுக்கு முன்னாடி காமிக்கிறார் ஒரு வியாபாரி. எல்லாம் ஒஸ்தியான ரத்ன மாலைகள். ஆனா விலை ரொம்ப பெருசா இருக்கு. ரத்ன மாலைன்னு சொன்னா அது எல்லாராலையும் வாங்க முடியாது. பண்டிதர்கள்கிட்ட விசேஷமா அந்த காலத்துல பாண்டித்யம் இருக்குமே தவிர பணம் இருக்காது. அதனால பண்டிதர்கள்லாம் அந்த ரத்ன மாலையை வாங்க முடியல. ஏன்னா அதை வாங்கறதுக்கு வேண்டிய அர்த்தம் அவகிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணாராம் இவர்? ஒரு பெரிய பணக்காரன். பண்டிதர்களுக்கெல்லாம் அந்த மாலையை வாங்கி கொடுத்துட்றான். அந்த மாலையை வாங்கறதுக்கு எவ்வளவு அர்த்தம் தேவையோ அந்த அர்த்தத்தை கொடுத்து அவ்வளவு பண்டிதர்களையும் அந்த மாலைகளை வாங்கி போட்டுக்க சொன்னார். அப்படின்னா அத்தனை பண்டிதர்களுக்கும் அந்த ரத்ன மாலை கிடைச்சு அதனால அவ அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆனார்கள். அப்ப இவ்வளவு அர்த்தத்தை கொடுத்து அவளை அந்த பண்டிதர்களை அந்த மண்டிதாகன்னு சொன்னா அந்த ரத்ன மாலைகளாலே அலங்கரித்தாரே ஒருத்தர் அப்படின்னா அவருடைய ஔதாரியம் எவ்வளவு பெருசா இருக்கணும். உதாரமான பாவம் இருந்தா தானே தன்னுடைய செல்வத்தை மற்றவாளுக்கு கொடுத்து அவா சந்தோஷமா இருக்கிறத இவாளால ரசிக்க முடியும். அதுக்கு ஔதாரியம் வேணுமே. இது துவனிக்கிறது. ஆனா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் முன்னாடி சொன்னதுதான். சூத்திரங்களுடைய அர்த்தம் புரியல. புரியறதுக்கு பாஷ்யம் தேவைப்பட்டது. அந்த பாஷ்யத்தை பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் அந்த வித்யாலங்காரத்தை புரிய வச்சு அந்த ஞானங்கிற ஆபூஷணத்தை வாங்கி கொடுத்தார் அப்படின்னு வர்ணனம். இப்ப நம்ம சப்தத்துல பார்ப்போம். வியாசோ தர்ஷயதி ஸ்மா. வியாசர் இருக்காரு, அவர் காண்பித்தாராம்.
என்ன காண்பித்தாராம்? சூத்திர கலித நியாயௌக ரத்னாவலி. சூத்திரம்னா நூலு, சூத்திரம்னா இன்னொரு அர்த்தம் அவர் பண்ணின பிரம்மசூத்திரம். சூத்திர கலித, சூத்திரத்தில் கோக்கப்பட்ட ரத்தனங்கள், நூல்ல கோக்கப்பட்ட உத்தமமான ரத்தனங்களால ஆன ஆவலி மாலைகள். அதை கொண்டு வந்து இப்படி காமிக்கிறாராம் பண்டிதர்கள் கிட்ட. தரிசயதிஸ்மா, வாங்குங்கோ வாங்குங்கோ, யாருக்காவது வேணுமா, ரத்ன மாலை வேணுமா, நவரத்ன மாலை அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காரு. தரிசயதிஸ்ம சூத்திர கலித நியாயௌக ரத்னாவலி. பண்டிதர்கிட்ட அவ தான் பண்ணின சூத்திரத்தை காண்பிக்கிறார். ஆனா யாரும் முன்னுக்கு வரல அதை வாங்கிக்கிறதுக்கு. ஏன் வரலன்னு சொன்னா, அர்த்த அலாபவசா ந கைரபி புதைஹி ஏதாக கிரகீதாக சிரம். இவர் பண்ணின அந்த ரத்ன மாலைகளை எந்த பண்டிதர்களும் வாங்க முன் வரவில்லை. ஏன்னா அர்த்தம் கிடைக்கல. உபமானத்துக்கு சொன்னோம்னா அதை வாங்கறதுக்கு உண்டான பண வசதி போராது பண்டிதர்கள்கிட்டேன்னு அர்த்தம். ஆனா உபமேயத்துல பார்த்தோம்னா இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்க முடியல. படிச்சு பார்த்தா புரிஞ்சாதானே அதை எடுத்துக்க முடியும். ஆக பண்டிதர்களுக்கே வியாசாச்சாரியால் பண்ணின அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் சரியாக புரிந்து கொண்டு அதை வாங்கிக்க முடியாத காரணத்தினாலே அர்த்த அலாபவச எந்த பண்டிதர்களுமே ரொம்ப காலம் இந்த சூத்திரங்களை அந்த கிரகிக்காம இருந்துட்டா. இந்த ரத்ன மாலைகளை, சூத்திர ரத்தனத்தை எல்லாம் எடுத்துக்க முடியாது போயிடுச்சு. அப்புறம் இவர் வந்தார், எல்லாருக்கும் அர்த்தத்தை கொடுத்து, வாங்குங்கோ இந்த மாலைய, ரத்ன மாலைய எல்லாரும் போட்டுங்கோ, எல்லாரும் அதை வச்சு தன்னை அலங்கரிச்சுங்கோ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறார். அது பெரிய ஔதாரியம். அர்த்தாப்தியா, இப்ப இவர் பண்ணின பாஷ்யத்தினால இவளுக்கெல்லாம் அர்த்தம் கிடைச்சு போச்சு. அந்த சூத்திரத்தை வாங்கறதுக்கு ரத்ன மாலைய வாங்கறதுக்கு வேண்டிய அந்த அர்த்தம் கிடைச்சு போச்சு. அதனால சுலபமாயிடுத்து இந்த மாலைகள். சுலபாபிராபிகி, அந்த ரத்னாவளி ரத்ன மாலைகள்னாலே தே மண்டிதா பண்டிதாக, ஆச்சாரியால் பண்டிதர்களுக்கு அர்த்தத்தை கொடுத்து வியாசர் பண்ணின அந்த சூத்திர ரத்ன மாலை இருக்கே, அந்த மாலைகளை கொடுத்து வாங்க வச்சு அவளை அலங்கரித்தாராம். இப்பதான் வியாசர் சந்தோஷப்படுறார். வியாசாப கிருதார்த்ததாம். பண்டிதர்களுக்கும் பெரிய ஒரு பூஷணம் கிடைச்சது, அலங்காரம் கிடைச்சது, அர்த்தம் கிடைச்சதுனாலே. அதே சமயத்துல வியாசர் சிரமப்பட்டு சூத்திரம் பண்ணினாரே, அதுவும் பிரயோஜனம் உள்ளதாக ஆச்சு. சூத்திரம் பண்ணி ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்காதே. அதனால இப்போ அந்த சூத்திரார்த்தம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சதுனாலே வியாசர கிருதார்த்தரானார். வியாசர கிருதார்த்தம்னாக ஆக்கினவர் சங்கர பகவத்பார். பாஷ்யம் பண்ணி, அந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணி வியாசருக்கே கிருதார்த்தத்தையை உண்டு பண்ணினவர். வியாசாப கிருதார்த்தனா அப்படின்னா யதிபதேர் ஔதாரியம் ஆச்சரிய கிருத்து. அவருடைய ஔதாரியம் ஆச்சரியமான ஔதாரியமாக இருக்கு. பிரம்மர்ஷயோ ஏ தத்ராசன்னு பிரம்ம வித்யா விசாரதாக நிர்மத்சராக சுநிபுணாக குணாகுண விவேச்சனே தே சர்வே ச சபாம் கிருத்வா பிரேக்ஷ்ய தத்பாஷ்யம் ஆ அந்ததः ஹர்ஷ கத்கதயா வாச்சா சுஷ்லாகம் இதம் ஊச்சிரே. அந்த பதரி கஷேத்திரத்திலே பிரம்மர்ஷிகள் நிறைய பேர் இருந்தா. பிரம்ம ஜானிகள், பிரம்ம வித்யா விசாரதாக, பிரம்ம ஜானத்துல ரொம்ப பேர் போனவாள், தெளிவான பிரம்ம ஜானம் உள்ளவர்கள். நிர்மத்சராக, மாத்சரியங்கிறது கிடையாது அவகிட்ட. மாத்சரியம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, இன்னொருத்தன் பண்ணின காரியம் உத்தமமாக நல்ல குணவத்தாக இருந்தாலும் கூட அதை புகழாமல் அதுல தப்பு சொல்றது, இது மாத்சரியம்னு பேரு. பொறாமையில நல்லதெல்லாம் கெட்டதா தெரிஞ்சு போயிடும். அதனால அந்த மாதிரி தப்பான குணம் இல்லாதவர்கள் நிர்மத்சராக சுநிபுணாக, அதே சமயத்துல குணதோஷத்தை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்கள். அதான் குணாகுண விவேச்சனே சுநிபுணாக, குணதோஷங்களை கண்டுபிடிக்கிற விஷயத்துல மிகவும் நைபுண்ணியம் கொண்டவர்களாக இருந்தாரே. தே சர்வேச்ச சபாம் கிருத்வா, அவ எல்லாரும் சேர்ந்து
ஒவ்வொருத்தரும் அந்த ஆச்சாரியால் பண்ணின பாஷ்யத்தை ஆமூல சூடம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையும் பூரா பார்த்தா, விவேச்சனம் பண்ணி நன்னா பார்த்தாலாம். பிரேக்ஷ தத் பாஷ்யம் ஆ அந்த கடைசி வரை இருக்கு. கடைசி எழுத்து வரை ஒரு எழுத்து விடாமல் சம்பூர்ணமா அவர் பண்ணின பாஷ்யத்தை எல்லாம் படிச்சு பார்த்து ஹர்ஷ கத்கதயா வாச்சா இவ அவர் சபை பண்ணி ரொம்ப சந்தோஷத்துல அவளுடைய குரல் தழுதழுக்கிறதா, கத்கதமாறுது. அந்த மாதிரி உள்ள வாச்சா சுஷ்லாகம் இதம் ஊச்சிரே, ஆச்சாரியால மிகவும் ஸ்லாகிச்சு அவளை ரொம்ப சக்தியா சொல்லி இந்த மாதிரி சொன்னாலாம். என்ன சொன்னா அது மேல அடுத்த ஸ்லோகத்துல வருது. அஹோ பாஷ்யம் அஹோ பாஷ்யம் அஹோ அத்வைத பாஷ்ய கிருத்து குவனு ஷோடச வருஷோயம் குவச்சேதம் பாஷ்யம் உத்தமம். அஹோ அப்படின்னா ஆச்சரியம், அஹோ பாஷ்யம் அஹோ பாஷ்யம். இந்த பாஷ்யம் சாதாரணமா வரல, ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கு. இந்த பாஷ்யத்தை பண்ணினவர் பாஷ்ய கிருத் அவரும் அஹோ ஆச்சரியமயமானவர். ஏன் என்ன ஆச்சரியம் இதுல அப்படின்னு கேட்டா, 16 வயசுதான் ஆறுது பாஷ்யக்காரருக்கு. குவனு ஷோடச வருஷோயம், 16 வயசான இந்த பையன் எங்க குவச்சேதம் பாஷ்யம் உத்தமம், அவரு செஞ்ச இந்த பாஷ்யம் உத்தமமான பாஷ்யத்துடைய பாஷ்யம் எங்க. அதாவது சாமான்யமா ஜனங்கள்ல 16 வயசுல இருக்கக்கூடிய ஒரு வித்தியார்த்தியா இருந்து இருக்கிறவன், இவ்வளவு அனுபவம் இல்லாதவன் இவ்வளவு உத்தமமான பாஷ்யத்தை எழுத முடியுமா? ஆனா இவர் எழுதியிருக்கார். 16 வயசுல பேர்பட்ட உத்தமமான பாஷ்யத்தை எழுதினாரே, அது ஆச்சரியமாக இருக்கு. அதுவா நாத்புதமிதம், இதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் சர்வஜ்ஞேஸ்மின் சதா சிவே. இது யாரு? சங்கர பகவத்பாதர், சங்கரருடைய அவதாரம் இல்லையா? சர்வஜனான அவருடைய அவதாரம்னா அவர்கிட்ட இருந்து வர பாஷம் அப்படிதான் இருக்கும். இது சாதாரண மனுஷனா இருந்தா அவன் எப்படி இந்த மாதிரி உத்தமமான பாஷ்யத்தை பண்ணான்னு ஆச்சரியப்படலாம். இது சாட்சாத் சர்வஜரான பகவான் பாஷ்யத்தை பண்ணி கொடுக்கிறார், எழுதி கொடுக்கிறார். அப்போ இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறார். அசவா நாத்புதமிதம் சர்வஜ்ஞேஸ்மின் சதாசிவே இதம் ஸ்ருத்யந்த நிஷ்யந்தா முமுக்ஷூணாம் இதம் தனம். இந்த பாஷ்யம் இருக்கே, ஸ்ருத்தியம்தான் வேதாந்தம், வேதாந்த அருவி அப்படிங்கிறார். நிஷ்யந்தன்னா அருவி, அருவினா நிரந்தரமா அந்த தாரையா ஜலம் கொட்டிட்டே இருக்கும் இல்லையா, இதுதான் அருவின்னு பேரு. அப்ப வேதாந்த ரசம் கொட்டக்கூடிய அருவியாக்கம் இது. இந்த பாஷ்யங்கள் எவ்வளவு வசதியா சொல்லிட்டார். முமுக்ஷூணாம் இதம் தனம், இந்த பாஷ்யம்தான் இந்த முமுக்ஷுகளுக்கு தனம். இதுதான் அவளுக்கு தனம், மற்ற தனம் இல்லை. தபோதனாக என்ன பல தடவை வித்யாதனாக அப்படிலாம் சொல்ற மாதிரி முமுக்ஷுகளுக்கு இந்த பாஷ்யம்தான் தனம், இதுதான் அவளுக்கு தனம். அத்யைவ சபலோத்யோகோ பகவான் பாதராயணா. இன்னைக்குதான் அந்த பாதராயணகான வியாசருக்கு பாதராயணகான்னு பேரு. அந்த வியாசர் பிரயத்தனப்பட்டாரே அது சபலமாச்சுங்கிற. வியாசர் சிரமப்பட்டு சூத்திரம் எழுதியிருக்கார், பிரம்மசூத்திரம்னு. 6 படிக்கிறது புரிய மாட்டேங்கிறது, இப்ப புரிய ஆரம்பிச்சுடுது. அதனால அவர் பண்ணின பிரயத்தனம் சபலமானது. வியாசர் சபலமான பிரயத்தனத்தை பண்ணினவராக ஆனார். அத்வைவ சபலோத்யோகா பகவான் பாதராயண இதி பிரசம்சித குணः குணகிருஹ்யைஹி மகாத்மபிஹி பூதார்த்த சம்சன பரைஹி விஜ்ஞைஹி ரேஜே யதீஸ்வரஹ. இந்த மாதிரி ஆச்சாரியாளுடைய குணங்களை பிரசம்சை பண்ணக்கூடிய குணகிருஹ்யைஹி, குணத்தை மாத்திரம் கிரகிக்கக்கூடிய அந்த மகாத்மாக்களோடு சேர்ந்து சங்கர பகவத்பாதால் அங்க மிகவும் சோபித்தார்னு சொல்ற. பூதார்த்த பிரசம்சன பரை, பிரசம்சை பண்றதுங்கிறது இல்லாத குணத்தை வச்சு கூட பிரசம்சை பண்ணலாம். ஒருத்தங்கிட்ட இல்லாத குணத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவனை ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது நமக்கு நிறைய பார்க்கிறோம். அந்த மாதிரி இருக்கு. பிரசம்சை பண்றதுக்காக சொன்னான்னா நம்ம அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா இங்க அப்படி இல்லை. பூதார்த்த பிரசம்சன பரைஹி,
நிஜமான அர்த்தத்தை சொல்லக்கூடிய பிரசம்சை. பிரசம்சைன்னு சொல்லும் போது ஒரு நல்ல குணங்களை எடுத்து சொல்றதுக்கு பிரசம்சைன்னு பேரு. இல்லாத குணத்தை சொன்னாக்க அது வெறும் பிரசம்சைன்னு பேரு. நிஜமாவே இருக்கக்கூடிய அந்த குணங்களை எடுத்து சொல்ற ஸ்தோத்திரமாக்கம் இது. இல்லாத குணத்தை வசதியா சொல்றதுக்காக ஆரோபம் பண்ணப்பட்டது இல்லை அப்படின்னு காண்பிக்கிறார். பூதார்த்த சம்சன பரைஹி, அப்பேற்பட்ட அந்த மகாத்மாக்கள் மகர்ஷிகளோடு சேர்ந்து ரேஜே யதீஸ்வரஹா, நம்ம சங்கராச்சாரியார் அங்க மிகவும் சோபித்தார். இப்ப இந்த 12வது ஆஸ்வாதம் பூர்த்தியாருது. அதனால கடைசியில மங்கள ஸ்லோகம். வேதாந்தார்த்த விபாசகாய யதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதி நகேந்திர சங்க பவயே யோகீந்திர வந்தியாய ச மோகத்வாந்த திவாகராய பகவத் பாதாபிதாம் பிப்ரதே தஸ்மை பாஷ்யகிருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே. பாஷ்யக்காரருக்கு நமஸ்காரம். சததம் நமோஸ்து, இடவழியே இல்லாம நிரந்தரமா நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணுங்கிற. ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணா அது போரும்னு தோணல, பண்ணிட்டே இருக்கணுமா நமஸ்காரம். சததம் நமோஸ்து அந்த பாஷ்யக்காரருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்பேற்பட்ட ஒரு பாஷ்யத்தை பண்ணி கொடுத்து அவர் எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நமஸ்காரம் போறாது, 2 நமஸ்காரமா பண்ணிட்டே இருக்க வேண்டியதா அப்படிங்கிறார். எப்படின்னா, வேதாந்தார்த்த விபாசகாய யதயே. யதினா சன்னியாசிங்கிறது நமக்கு தெரியும், அது திருப்பி திருப்பி வரலாம். அதே சமயத்துல வேதாந்தத்தினுடைய தாத்பரியார்த்தத்தை புரிய வச்ச சன்னியாசி இவர். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் புரிஞ்சுண்டவா, ஆனா அவ ஒன்னும் புரிய வைக்கல, தான் புரிஞ்சுட்டு அவாடு போயிட்டா. ஆனா இவர் அப்படி இல்லை, வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த தாத்பரியார்த்தத்தை விளக்கி எல்லாருக்கும் புரிய வச்சார். வேதாந்தார்த்த விபாசகாய யதயே. யத்தின்னு சன்னியாசிகளை ஏன் சொல்றது அப்படின்னு கேட்டா, அவன் நிரந்தரமா அந்த வேதாந்தத்தை புரிய வைக்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காகவே பிரயத்தனம் பண்ணிட்டு இருப்பான். அதை தவிர்த்து அவளுக்கு வேற பிரயத்தனம் ஒன்றும் பண்ண சொல்லல, வேற எந்த காரியமும் இல்லை. எதிர்கள்னா என்ன பண்ணணும்னா வேதாந்தத்தை புரிஞ்சுக்கணும், அதான். அதுக்காக என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். சிரவணம், வேதாந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இதுதான் அவளுக்கு விதிக்கப்பட்ட வேலை. வேற ஒன்றும் அவளுக்கு இதை செய் அதை செய்யு சாஸ்திரம் விதிக்கல. அதனால அப்படி எத்தனை பண்ணிட்டு இருக்கிற சுவாமிகள் வேதாந்தார்த்த விபாசகாய யதயே சாந்தாய. சன்னியாசிகளுக்கு ரொம்ப முக்கியமான குணம் சாந்தம், ஷமஹான். ஷமஹா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, சாந்தோ தாந்தா உபரதா திதிக்ஷு சமாஹிதா ஸ்ரத்தாவித்தா அப்படின்னு இந்த சமாதி ஷட்கம் அப்படின்னு அந்த அதிகாரி விசேஷணமா சொல்லுவா. சாதன சதுஷ்டயத்துல வரும். மனசு அடங்கி இருக்கணும். மனசு கண்டபடி இஷ்டத்துக்கு சிந்தனை பண்ணிருக்க கூடாது. அதுதான் சாந்தம், சாந்தி. சாந்தாய. கண்டபடி லௌகிக விஷயத்தை போய் மனசுல வச்சுட்டு அதை தியானம் பண்ணிட்டு அதையே பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருந்தா மனசு சாந்தமா இருக்காது. அதனால வேதாந்த அர்த்தத்தை சிந்தனை பண்ணினாத்தான் அது சாந்தமாகும். இவர் சாந்தமானவராக இருக்கார். சமகுண சம்பன்னா சாந்தாய சந்நியாசினே. சந்நியாசாங்கிறது இந்த தியாகத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. எல்லாத்தையும் தியாகம் பண்ணினவர், எல்லாமே எதையுமே தன்னுடையதாக வச்சுக்கல, சர்வத்தையும் தியாகம் பண்ணினவர் சந்நியாசினி. நானாவாதி நகேந்திர சங்க பவையே. இந்த வேதாந்தார்த்தத்தை சொன்னா உடனே சண்டைக்கு வருவா. ஏகப்பட்ட பேர் இருக்கா நானாவாதினா. ஒரு வாதி இல்ல, ஏகப்பட்ட வாதிகள், பலவிதமான வாதங்கள் கொண்டவா இருக்கா. எல்லாரும் உடனே வேதாந்தத்துக்கு விரோதமா பேசிடுவா. வேதாந்தம் சொன்னது தப்பு அப்படின்னு யாரை கேட்டாலும் கடைசியில முடிவுல அப்படி சொல்லிடுவா. ஆக அந்த மலை போல இருக்காளாம் அந்த வாதிகள். நானாவாதி நகேந்திர. நகேந்திரன்னா பெரிய மலை.
இந்த மலைகளுக்கெல்லாம் வஜ்ராயுதமாக இருப்பவர் ஆச்சாரியார். பவையே, பவின்னு வஜ்ராயுதம் பேர். வஜ்ராயுதத்துக்கு பவி அப்படின்னு ஒரு பேரு. வஜ்ராயுதத்தை சொல்லுவாங்கன்னு கேட்டா அங்க ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு. பழங்காலத்துல இந்த பர்வத்தங்களுக்கெல்லாம் ரக்க வச்சிருந்தானா சுவாமி சிருஷ்டி காலத்துல. பர்வத்தம் பெரிய ஆகாரமா இருக்கா, இது பாட்டுக்கு பட்சிகள் மாதிரி பறந்து போயிட்டு இருந்தது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பறந்து போய் தொம்பன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்ததுன்னா அங்க இருக்கிறவ அத்தனை பேரும் சட்னி, அங்க இருக்கிற அத்தனை பிராணிகளும் அப்படியே நசுங்கி செத்துக்கிடும். இது பார்த்தா ரொம்ப தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதை சரி பண்ணணுமேங்கிறதுக்காக இந்திரனை விட்டு அதுக்கு ஒரு இந்த ரக்கையெல்லாம் வெட்ட சொன்னார். ஆக இந்திரனானவன் தேவேந்திரன் இந்த பறக்க முடியாம இந்த பர்வதத்தை ஆக்கினான். அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு பர்வதத்துக்கு இருந்த ரெக்கைகளெல்லாம் வெட்டி விட்டான். அப்படி விடும்போதுதான் அந்த மைனாக்கம்ங்கிற ஒரு பர்வத்தத்தை வாயுவான் சமுத்திரத்துக்குள்ள தள்ளி விட்டாராம். அது பறந்து முயன்றது. இந்திரன் கிட்ட இருந்து காப்பாத்தி சமுத்திரத்துக்குள்ள உள்ள தள்ளி விட்டுட்டார். அது சமுத்திரத்துக்குள்ள இருந்தது. ஆஞ்சநேயர் போகும்போது சமுத்திரத்தை தாண்டும் போது, ஆஞ்சநேயர் வாஜுபுத்திரன் இல்லையா, அதனால அவ அப்பா பண்ணின உபகாரத்துக்கு நாம ஏதாவது சகாயம் பண்ணணும். இவர் இவ்வளவு தீர்க்கமான ஒரு சமுத்திரத்தை தாண்டார் அப்படி சொன்னா நடுப்புற கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் விசிராந்திக்கு நாம ஏதாவது உதவணும்னு சொல்லி அந்த சமுத்திரத்திலேருந்து மேல வந்து என் மேல உட்கார்ந்துட்டு போன்னு பேசிட்டார். ஆனா ஆஞ்சநேயர் அதுல உட்காரல. எனக்கு வேலை இருக்குப்பா, உங்ககிட்ட விசிராந்தி பண்ணிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை, நான் போறேன்னு சொல்லி போயிட்டார். அப்போ அந்த ராமாயணத்துல இந்த கதை வருது. சமுத்திரத்துக்குள்ள மைனாக்கம் விழுந்தது, அதனால பொழைச்சது, ரெக்கையோட இருந்துருச்சு, அது எப்போ வேணாலும் பறக்க முடியும். ஆனா மற்ற 10 பருவத்தங்களுடைய ரெக்கையெல்லாம் வெட்டிட்டார். அந்த ரெக்கைய வெட்டக்கூடிய ஆயுதமாக இருந்தது வஜ்ராயுதம், பவி. அதே மாதிரி நானாவாதி நகேந்திரம், அத்வைத்தவாதத்துக்கு விரோதமான வாதங்களை சொல்லக்கூடிய பலவிதமான வாதிகள் இருக்காளே, இவ ஒவ்வொருத்தரும் பல போல இல்லையா, அந்த மலைகளுடைய ரெக்கைகளை வெட்டக்கூடிய அந்த வஜ்ராயுதமாக இருக்கிறார் நம்ம சங்கர பகவத்பாதாள். யோகேந்திர வந்தியாயச்ச அடுத்த விசேஷம். பெரிய யோகேந்திராள்லாம் இவா காலில் வந்து வர ஆச்சாரியாளுடைய காலில். சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அவதாரம்ங்கிறது அவளுக்கு தெரிகிறது. அதனால அவ காலில் வந்து விழறா. யோகேந்திரர்களால வந்திக்கப்படுகிறவராக இருக்கிறார். மோகத்வாந்த திவாகராய, மோகம் அஜ்ஞானம் அப்படிங்கிற துவாந்தம் இருட்டு, அந்த இருட்டுக்கு சூரியனம் போல ஆச்சாரியால் இருக்காள். சூரியன் உதிச்சா இருட்டு இருக்க முடியாது, அது போயிடும். அதை போல ஆச்சாரியால்னால இந்த அஜ்ஞானங்கிற இருட்டு காணாது போயிடுச்சு ஜனங்களுக்கு மத்தியில. இவருடைய உபதேசத்தை கேட்கிறவாளுக்கு அஜ்ஞானங்கிற இருட்டு காணாத போயிடும். அதனால ஆச்சாரியாளுடைய ஸ்வரூபம் மோகங்கிற இருட்டை போக்கக்கூடிய சூரியனாக்கம் அப்படிங்கிறார். மோகத்வாந்த திவாகராய பகவத் பாதாபிதாம் பிப்ரதே. பகவத்பாதா அப்படின்னு பேரு அவருக்கு வந்துருச்சு. கௌடபாதாச்சாரியார் கொடுத்தான்னு முன்னாடி சொல்லப்பட்டது. பகவத்பாதா அப்படின்னு சொன்னா இவர் ஒருத்தர் தான், வேற யாரும் இல்லை. அப்புறமா நானும் பகவத்பாதன்னு பேர் வச்சுக்கிறேன்னு வச்சுட்டா அது வேற விஷயம். ஆரம்பத்துல பகவத்பாதங்கிற இந்த பட்டம், அந்த பேரு ஆச்சாரியாருக்கு தான். பகவத் பாதாபிதாம் பிப்ரதே, அதை தாரணம் பண்ணிட்டு இருக்காரா அந்த பேரை. தஸ்மை இப்பேற்பட்ட பாஷ்ய கிருத்தே, பாஷ்ய கிருத்தனா பாஷ்யக்காரர். இப்பேற்பட்ட மகிமைகள் கொண்ட அந்த பாஷ்யக்காரருக்கு நமோஸ்து சததம், எப்போதும் நமஸ்காரம் பண்ணே இருக்கணும். என்னுடைய நமஸ்காரம் விடாம பண்ணே இருக்க வேண்டியதுதான். ஆனா அது மாத்திரம் இல்லை, அவருடைய ஸ்வரூபம் என்னது, வெறும் பாஷ்யக்காரர் இல்ல, பூர்ணாய போதாத்மனே. பூர்ணமத பூர்ணமிதம் அப்படின்னு சொல்லி திரிவித பரிச்சேத ரஹிதமாக ஒரு சைத்தன்ய ஸ்வரூபத்தை சொல்றதே. போதங்கிறது சைத்தன்யம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அதுதான் போதம். அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் அபரிச்சின்னமாக 3 விதமான தேச பரிச்சேதம்
கால பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம்ங்கிற பரிச்சேதங்கள் இல்லாத அந்த பரிபூர்ணமான சைத்தன்ய ஸ்வரூபம் அந்த பாஷ்யக்காரர். அதனால அவருக்கு எப்போதும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த 12வது ஆஸ்வாதத்தை முடிக்கிறார். இதோட இந்த 12 முடிஞ்சு வச்சு அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸ்ல 13வது ஆஸ்வாதத்தை ஆரம்பிக்கலாம்.